சாஸ்திரமும் சமையலும் நம்ம அரைத்து விட்ட வெண்டைக்காய் சாம்பார் பார்க்க போகிறோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காயை கட் பண்ணிக்கிங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிங்க, தக்காளி, கருவேப்பிலை. இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு மல்லி 3 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு, வெந்தயம், மிளகு 2 வரமிளகாய் வறுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியை வைங்க, 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் போடுங்க. சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாளாவது வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காயை கொடுக்கணுங்க. வெண்டைக்காய் சுகரை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இருக்குதுங்க. டெய்லி கட் பண்ணி நம்ம நைட்டில் கட் பண்ணி காலையில் எடுத்துக்கலாங்க. நம்ம மசாலாவை குறகுறப்பாக அரைச்சிட்டோங்க, தக்காளி போட்டுட்டோம். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு கிளறு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுட்ரு ஒரு 3 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் போட்டுட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் வச்சுருப்போம் பார்த்திங்களா, வறுத்த வெண்டைக்காய், இதையும் நம்ம போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கணுங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதிக சத்து அதில் இருக்குது, அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சைடில் பருப்பு கடைஞ்சி வச்சுருப்போம், வேக வச்ச பருப்பு. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப நம்ம பருப்பு நல்லா கொதிச்சிருக்கு பார்த்திங்களா. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு 150 கிராம் பருப்பு. இப்போ புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா புளி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடகம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை தாளிப்பு கொடுத்தாதாங்க சூப்பராக இருக்குங்க. நல்லா போட்டுட்டு மல்லிதழை போட்டு இறக்குனா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்